இன்றைய முக்கிய செய்திகள். விடுதிகளில் அமெரிக்க ராணுவத்தினர் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு ஆபத்து. போரால் அனைத்து நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை. உயர்கல்வி ஒழுங்குமுறை ஆணைய மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. மாற்று கருத்து உள்ளவர்களை ஒடுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் கருத்து. விமானங்களில் 60% இருக்கைகளுக்கு கூடுதல் கட்டணமின்றி முன்பதிவு. பயணிகளின் உரிமைகளை பாதுகாக்க விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. பாஜகவை வீழ்த்துவதே முதன்மை இலக்கு என மு. வீரபாண்டியன் அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். வளைகுடா நாடுகளில் உள்ள விடுதிகளில் அமெரிக்க ராணுவத்தினர் தங்கியுள்ளதால் மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று கூறியுள்ள ஈரான் போரின் பின் விளைவுகளால் அனைத்து நாடுகளும் பாதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா நடத்தி வரும் போர் 19வது நாளாக நீடிக்கிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் தூதரகங்கள் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. ஈராக் தலைநகர் பாக்தாதில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது நேற்று மாலை 3 முறை ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை வீசியதால் கட்டடம் தீப்பற்றி எரிந்தது. டெஹ்ரான் மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஈரான் தேசிய பாதுகாப்பு குழு தலைமை ஆலோசகர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டார். அவரது மரணத்தை ஈரான் உறுதிப்படுத்தியதை அடுத்து இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மீது ஈரான் ராணுவம் கடும் தாக்குதலை மேற்கொண்டது. கொத்து குண்டுகளுடன் பாய்ந்து வந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் ராணுவம் தடுக்க முற்பட்டதால் அபாய எச்சரிக்கை ஒலியுடன் பலத்த வெடி ஓசை கேட்ட வண்ணம் இருந்தது. வளைகுடா நாடுகளில் அமெரிக்க தளங்களிலிருந்து வீரர்கள் நகர பகுதிகளில் உள்ள விடுதிகளுக்கு இடமாற்றப்பட்டுள்ளதால் தாக்குதலில் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இதனிடையே அமெரிக்க பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இல்லாத ஈரான் மீது இஸ்ரேல் நிர்பந்தத்தால் போர் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மைய இயக்குநர் ஜோ கென்ட் பதவி விலகினார். அவரது பதவி விலகல் அறிவிப்பை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சி ஈரான் மீதான போர் நியாயமற்றது என்ற குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க உயரதிகாரிகள் இதேபோல அநியாயத்துக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த போரின் பின் விளைவுகள் உலகம் முழுவதும் உணரப்பட தொடங்கி இருப்பதாக அராக்சி கூறியுள்ளார். இது விரைவில் வளம், மத நம்பிக்கை, இனம் என்ற எந்த வேறுபாடுகளையும் பார்க்காமல் அனைத்து நாடுகளையும் கடுமையாக பாதிக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதனிடையே ஈரானுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தளங்கள், ஆயுத கிடங்குகளை குறிவைத்து லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இஸ்ரேல் போர் விமானங்கள் இன்றும் தாக்குதல் நடத்தின. ஒரு கட்டடத்திலிருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் போர் விமானம் குண்டு வீசி அந்த கட்டடத்தை 4 வினாடிகளில் தரைமட்டமாக்கியது. அந்த கட்டடத்தின் இடிபாடுகளிடையே ஹிஸ்புல்லா இயக்கத்தின் கொடி கிடக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த மாதத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 880 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வி ஒழுங்குமுறையை ஒரே குடையின் கீழ் கொண்டுவர மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள விபிஎஸ்ஏ என்ற விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. தேசிய கல்விக் கொள்கை 2020 படி தற்போது உயர்கல்விக்கான நிறுவனங்களான யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு, ஏஐசிடிஇ என்ற அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு, என்சிடிஇ என்ற தேசிய ஆசிரியர் கல்விக்குழு ஆகியவை ரத்து செய்யப்பட்டு இந்த 3 குழுக்களும் விபிஎஸ்ஏ என்ற ஆணையத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன. இதற்கான மசோதா கடந்த ஆண்டு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் விரிவான ஆய்வுக்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. திருமதி புரந்தரேஸ்வரி தலைமையிலான 31 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று கூடி ஆலோசனை நடத்தியது. அப்போது தற்போது உயர்கல்விக்காக உள்ள 3 குழுக்கள் உள்ளதால் குழப்பம் ஏற்படுவதாகவும் ஓர் அமைப்பின் மீது மற்றொரு அமைப்பின் தாக்கம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டே 3 குழுக்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டுவர ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. ஆனால் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களையும் விபிஎஸ்ஏ ஆணையத்தின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் இந்த புதிய மசோதா அரசியலமைப்பின் கூட்டாட்சி முறைக்கு எதிராக உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆணையத்தின் உறுப்பினர்கள் 3 குழுக்களுடைய நியமன உறுப்பினர்கள் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழுவால் தேர்வு செய்யப்படுவதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அடுத்ததாக பல்கலைக்கழகங்களுக்கு நிதி வழங்கும் அதிகாரம் விபிஎஸ்ஏ ஆணையத்திற்கு வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதனால் உயர்கல்வி நிறுவனங்கள் நிதிக்காக மத்திய அரசையே சார்ந்து இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் கால விரயம், அதிகாரிகள் முட்டுக்கட்டை மட்டுமின்றி நிதி ஒதுக்குவதில் அரசியல் பாரபட்சம் காட்டப்படும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். மேலும் புதிய சட்டத்தை மீறுபவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்யுமாறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு விபிஎஸ்ஏ உத்தரவிட முடியும் என்றும் இது கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி அதிகாரத்தை பறிப்பதுடன்
மாற்று கருத்துள்ளவர்களை ஒடுக்கும் கருவியாக இந்த ஆணையம் பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக எதிர்க்கட்சிகள் அச்சம் தெரிவித்துள்ளன. விமானங்களில் 60% இருக்கைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று விமான நிறுவனங்களை மத்திய சிவில் போக்குவரத்து அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பயணிகள் விமானங்களில் டிக்கெட் முன்பதிவின் போது ஜன்னல் ஓர மற்றும் நடைபாதை ஓர இருக்கைகள் மற்றும் கால் வைக்க கூடுதல் வசதியுள்ள இருக்கைகளை தேர்வு செய்ய அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. நடுவரிசை மற்றும் பின்பகுதியில் உள்ள இருக்கைகளுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படுவதில்லை. ஒரே குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் குழுவாக பயணிக்கும் போது பல்வேறு இடங்களில் பிரித்து அமர வைக்கப்படுவதும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத குறையாக இருந்து வருகிறது. இதனால் விமான பயணம் கசப்பான அனுபவமாகவே அமைந்து விடுவதாக சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வரும் பயணிகள் இருக்கை தேர்வுக்காக ஏன் கூடுதலாக பணம் செலுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது விமான நிறுவனங்களின் சுரண்டல் என்றும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பயணிகளின் உரிமைகளை பாதுகாக்க விமான நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ள விமான போக்குவரத்து அமைச்சகம் விமான இருக்கை முன்பதிவில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்துள்ளது. அதன்படி அனைத்து விமானங்களிலும் 60% இருக்கைகள் எந்தவித கூடுதல் கட்டணமும் இன்றி முன்பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே PNR எண்ணில் பதிவு செய்துள்ள பயணிகள் அருகருகே உள்ள இருக்கைகளில் அமரும் வகையில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாமதங்கள், ரத்து செய்தல் மற்றும் விமானத்தில் ஏற அனுமதி மறுக்கப்படுதல் போன்ற சமயங்களில் பயணிகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. பயணிகளுக்கான உரிமைகளை தங்களது இணையதளம், செயலிகள், முன்பதிவு தளங்கள் மற்றும் விமான நிலைய கவுண்டர்களில் உள்ளூர் மொழிகளில் தெளிவாக காட்சிப்படுத்த விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு உபகரணங்கள், இசைக்கருவிகள் மற்றும் செல்ல பிராணிகளை கொண்டு செல்வதற்கு தெளிவான மற்றும் வெளிப்படையான கொள்கைகளை வகுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் விமான பயணங்களின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டுக்கு இடையூறு இல்லாத வகையில் இருக்க வேண்டும் என்றும் பயணிகளுக்கு எளிதில் புரியும் வகையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக இதுவரை நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின் காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், மதிமுகவுக்கு 4 தொகுதிகளும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 இடங்களும், கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இம்முறை ஓர் இடம் குறைத்து 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இன்று நடைபெற்ற 4வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் ஆகியோர் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வீரபாண்டியன், பாஜகவை வீழ்த்துவதே தங்களது முதன்மை இலக்கு என கூறினார். பிஜேபி ஒரு பதற்ற அரசியலை சுமந்து வருகிறது, வகுப்புவாத அரசியலை சுமந்து வருகிறது, அமைதியான தமிழ் மண்ணை சீர்குலைக்க துடிக்கிறது. எனவே இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் குறிக்கோள் என்பது பிஜேபியை, அதன் கூட்டணியை வீழ்த்துவதுதான். தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதுவரை திமுக கூட்டணியில் 6 கட்சிகளுக்கு 43 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தேமுதிக, விசிக, மக்கள் நீதி மய்யம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு கிரிராஜன் மனு தாக்கல் செய்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் திரு கிரிராஜன் தனித்தனியாக தாக்கல் செய்துள்ள மனுக்களில் திரு SP வேலுமணி அமைச்சராக இருந்தபோது சாலைகள் அமைப்பதில் முறைகேடு செய்தது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, LED விளக்குகள் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றது ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ததாக தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்த திரு தங்கமணி, திரு KP அன்பழகன், திரு MR விஜயபாஸ்கர், திரு காமராஜ், திரு C விஜயபாஸ்கர், திரு KC வீரமணி, முன்னாள் அதிமுக MLA திரு சத்யா, எடப்பாடி திரு பழனிசாமியின் உறவினர் சேலம் திரு இளங்கோவன் ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளின் விசாரணை நிலுவையில் இருப்பதாக மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள ஆவணங்களின் அடிப்படையில் இவர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடர முடியும் என்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரம் உள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு புகார்கள் அனுப்பியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ள திரு கிரிராஜன், சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அவர்கள் அனைவர் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடுமாறு கோரியுள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. விருதுநகர் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 14 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் இருந்து நாகர்கோவிலுக்கு உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைர நகைகளை
சூலக்கரை அருகே அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அந்த நகைகள் விருதுநகர் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் இருந்து சென்னை வந்த காரை மடக்கி சோதனையிட்டதில் அதில் இருந்த 4 லட்சம் ரூபாய் பிடிபட்டது. காரில் வந்த கடப்பாவைச் சேர்ந்த ஸ்டுடியோ உரிமையாளர் வீடியோ கேமரா வாங்க அந்த பணத்தை கொண்டு வந்ததாக தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட 4 லட்சம் ரூபாய் திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் காரில் இருந்த 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சூ காட்டேரியில் நடைபெற்ற வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மற்றும் செங்கம் அருகே காரில் இருந்த 1 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே எறையூர் பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 95,000 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் காட்டுமடம் பகுதியில் ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 80,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மேல் விஷாரத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 85,000 ரூபாய் சிக்கியது. இனி வருவது செய்தி துளிகள். குஜராத் சட்டமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்ததால் பரபரப்பு நிலவியது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்று அவை 9 மணிக்கு கூடுவதாக இருந்தது. இந்நிலையில் 8:45 மணிக்கு மின்னஞ்சல் கிடைத்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்களும் அலுவலர்களும் வெளியேற்றப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டதில் குண்டு ஏதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ள வேட்பாளர்களிடம் 2வது நாளாக இன்று நேர்காணல் நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, குமரி ஆகிய மாவட்டங்களில் 22 தொகுதிகளில் போட்டியிட விருப்பமனு அளித்த 750 பேரிடம் நேர்காணல் நடத்தினார். அப்போது மகளிர் நலத்திட்டங்கள் உள்பட அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களிடம் சென்று சேர்ந்தது குறித்து அவர் கேட்டறிந்தார். பெண்களை இழிவுபடுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு சி.வி. சண்முகம், திரு திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் பேசியிருப்பது குறித்த கேள்விக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பதிலளிக்க மறுத்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு சி.வி. சண்முகம் பேசியதை தாம் பார்க்கவில்லை என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் சேர முதலமைச்சர் திரு ரங்கசாமி விதித்துள்ள நிபந்தனைகள் குறித்து டெல்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை புதுச்சேரி பாஜக நிர்வாகிகள் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநில அந்தஸ்து, கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சி இடம்பெறக்கூடாது என்ற திரு ரங்கசாமியின் நிபந்தனைகள் குறித்து ஆலோசனை நடைபெறவுள்ளது. முன்னுரிமை அடிப்படையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கக் கோரி கேரளத்தில் வரும் 23ஆம் தேதி உணவகங்களை அடைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அதன் உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். தங்கள் நிலையை எடுத்துரைக்க எரிவாயு நிரப்பும் மையங்களை நோக்கி நாளை பேரணி நடத்தப்படும் என்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஈரானில் நடுக்கடலில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்கள் 500 பேர் தங்களுக்கு உதவுமாறு இந்திய தூதரகத்தை அணுகிய போது தங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறியுள்ளனர். ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு போர் காரணமாக அச்சத்தில் உள்ள தங்களை சொந்த ஊருக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யுமாறு கண்ணீர் மல்க அவர்கள் ஆடியோ வெளியிட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி மதுரை திருமங்கலத்தில் துணை ராணுவப்படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதனிடையே 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் கோடையில் குறுகிய கால நெல் ரகங்களை சாகுபடி செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மானாமதுரை, திருப்புவனம் பகுதிகளில் ஜனவரி முதல் அறுவடை நடந்து வரும் நிலையில் அறுவடை முடிந்த வயல்களில் உழவு பணி நடைபெற்று வருகிறது. காலம் பருவத்தில் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்தும் 30 மூட்டைகள் வரையே நெல் கிடைத்ததாக கூறிய விவசாயிகள் கோடை விவசாயத்தில் கூடுதலாக 10,000 ரூபாய் வரை செலவாகும் என்றனர். தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிப்பது சிரமமாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறினர். காலத்தில் என்ன நெல் போட்டான், ஒரு பரவலமாக வந்துச்சு, பொடி காண்டுச்சு. செலவு அதையும் கொஞ்சம் அதிகமாக, நான் சொந்த உழைப்புன்றனால ஓரளவு தப்பிச்சுக்கிறேன். கூலியால் லேபர் விட்டால் அதிகமான செலவுகள் வரும். நான் இப்போ அது முடிஞ்ச அடுத்து லெவியில் போட்டேன், ஒரு 70, 89, ஆமாம் 80 சிப்பம் போட்டேன். இப்போ கோடைக்கு 51 போட போகிறேன். 100 நாள் விளையும். என்ன வெயில் கோடை மழை பெஞ்சால் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெயிலுக்கு கொஞ்சம் நெல் பாதிப்படையும். நிலங்களில் பயிர் செய்யாவிட்டால் கருவேல மரங்கள், செடிகள் வளர்ந்து மண் வளம் பாதிக்கப்படும் என்பதால் செலவு அதிகரித்தாலும் பரவாயில்லை என கோடை விவசாயத்தில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். ரம்ஜானை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஆட்டுச் சந்தையில் விற்பனை சரிந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் மற்றும் கட்டுப்பாடு காரணமாக வெளி மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் வராததால் 1 கோடி ரூபாய் அளவிற்கு கூட விற்பனை நடைபெறவில்லை என அவர்கள் கூறினர்.
தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இன்று காலை பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. நாகை மாவட்டம் நாகூர், திட்டச்சேரி, சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கனமழை கொட்டியது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 633 புள்ளிகள் உயர்ந்து 76,704 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 197 புள்ளிகள் அதிகரித்து 23,778 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து சவரன் 1,16,560 ரூபாயாகவும் 1 கிராம் 14,570 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் சரிந்து 1 கிராம் 275 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வளைகுடா நாடுகளில் உள்ள விடுதிகளில் அமெரிக்க ராணுவத்தினர் தங்கியுள்ளதால் மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று கூறியுள்ள ஈரான் போரின் பின் விளைவுகளால் அனைத்து நாடுகளும் பாதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. உயர்கல்வி ஒழுங்குமுறை ஆணைய மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.